என் அன்பு பிள்ளையே, வாழ்க்கை என்னும் பெருங்கடலில் வாழ்கின்றாய். உன்னை நோக்கி வரும் அனைத்தும் ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது. அவற்றைத்தாம் நாம் விதி என்கின்றோம். உன் வாழ்க்கையில் விதி என்பது நல்லதோ கெட்டதோ, உன் வாழ்நாளில் தினம் தினம் அசைகின்ற அசைவு கூட அது ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டதாயிருக்கும். அப்படி இருக்கையில் ஒரு பக்கம் விதி, மறுபக்கம் கர்மவினை. இவை இரண்டும் தான் இன்று ஏற்பட்டுள்ள உன் சூழ்நிலைகளுக்கு காரணம். இவற்றில் இருந்து நீ மட்டுமல்ல, எவரும் தப்ப முடியாது. ஆனால் நீ என் பார்வைக்கு திரும்பினால் உன் வசத்தை நான் கைப்பற்றி உனக்கான அனைத்து சிக்கல்களில் இருந்தும் உன்னை நான் காப்பேன் குழந்தையே. உன்னுள் இருக்கும் நான் என்ற கேள்விகளுக்கு நீ எந்த நேரத்தில் என் சாயப்பா என்று சொல்கின்றாயோ அப்போது முதல் நீ முக்தி என்ற ஞானத்தின் மீது சவாரி செய்யப் போகின்றாய் என்று அர்த்தம். மேலே நான் சொன்ன அந்த 2 பேர் யார் என்று தானே நீ யோசிக்கின்றாய்? அது உன் மனமும் புத்தியும் தான் குழந்தையே. இவற்றை நீ ஜெயித்தால் நீ வாழ்க்கையின் அர்த்தத்தை உணர்ந்துவிட்டாய் என்று அர்த்தம். உனக்கான வெற்றி காலம் ஆரம்பித்து விட்டது. உன்னை விட்டு நான் விலக மாட்டேன் தங்கமே. உன்னை விலகி போகும்படியும் நான் செய்ய மாட்டேன். என் உயிரான செல்ல குழந்தைக்கு என்றும் நான் துணை நின்று அரவணைப்பேன். வருத்தப்படாதே, அழாதே, குற்றமாக கருதாதே. தோல்வி வரும்போது துவண்டு விடாதே. துன்பத்தை பெரிதாக நினைத்து இன்பத்தை இழந்து போகாதே. உனக்கு நிறைய வாய்ப்புகளும் காலங்களும் உள்ளன குழந்தையே. அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்காகவே இந்த சின்ன சறுக்கல் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு. நான் தான் உனக்கு துணை இருக்கின்றேனே. பிறகு எதற்காக கலங்குகின்றார்? தயங்கும் இடம் மட்டுமே இங்கு தடைகளாக தெரியும். துணியும் இடங்களில் தடைகள் எல்லாம் தூசியாக மாறும். துணிந்து செயல்படு. நீ அமைதியாக வாழ விரும்பினால் நீ பார்த்ததையும் கேட்டதையும் எல்லோரிடமும் கூறிக்கொண்டிருக்காதே. வீணாக குழம்பாதே. உன் காத்திருப்புக்கான பலன் இரட்டிப்பாக கிடைக்கப் போகின்றது. உயிரை பெற்றெடுக்கும் பலத்தையே உனக்கு கடவுள் கொடுத்திருக்கின்றார். பிறகு எதற்கு உனக்கு அழுகை என்ற பலவீனம்? அழாதே குழந்தையே. யாருக்கும் நீ அடிமையில்லை. உனது வாழ்க்கையை நேர்மையாக நீ வாழ பழகிக்கொள். யாருக்காகவும் இங்கு பயப்படாதே. துணிந்து நில். துணையாக உன் தந்தை நான் இருக்கின்றேன். மனம் காயப்பட்டால் பிடித்தவர்களிடம் ஆறுதல் தேடலாம். ஆனால் பிடித்தவர்களே காயப்படுத்தினால் யாரிடம் ஆறுதல் தேடுவது சாயப்பா என்று நீ என்னை பார்த்து கேட்பது எனக்கு புரிகின்றது தங்கமே. உன் தந்தை நான் இருக்கின்றேன். என் பிள்ளையை நான் அப்படியே விட்டுவிடுவேனா என்ன? உன் மனதை காயப்படுத்தியவர் உன் மனதை புரிந்து கொண்டு உன்னோடு மகிழ்ச்சியாக வாழ நான் வழி செய்வேன் தங்கமே. உன்னை விட உனது பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்தவனுக்கு நன்றாக தெரியும். அவன் மீது முழு நம்பிக்கை வை. அவன் உன்னை காப்பான். நடப்பவை அனைத்தும் ஊழ்வினை விதிப்படி ஆயின் இத்துன்பமும் அதன்படியே அன்றோ. ஆதலால் இதுவும் கடந்து போகட்டும். மனமே, அதுவரை சற்று பொறுத்திரு. எந்த ஒரு உறவாக இருந்தாலும் சரி, அதில் நன்றாக நடிக்கின்றவர்களை உறவுகள் அருகில் வைத்து கொண்டாடுகிறார்கள். நடிக்க தெரியாதவர்களை தூரமாக வைத்து ஒதுக்கி விடுகின்றார்கள். இதுதான் இன்றைய உறவுகளின் நிலைமை. உன்னை ஒதுக்கியவர்கள் உன்னை புரிந்து கொண்டு உன்னிடம் வந்து சேருவர். அப்பா நான் அதை நடத்தி வைப்பேன் என்று உன்னை யார் யார் உதாசீனப்படுத்தினாலும் அதற்காக உடைந்து வீழ்ந்து போகாதே. நாளை அவர்களுக்கே நீ உதவும் வகையில் வெகுண்டு எழுந்து வாழ வைப்பேன். உன் மனபாரத்தை நான் உணர்வேன் தங்கமே. ஏமாற்றம் அடைந்த உனக்கு வார்த்தைகளில் ஆறுதல் கூறுவதால் நீ இழந்தது கிடைக்கப் போவதில்லை. ஆனால் உனக்கு வேறு ஒரு விதத்தில் நியாயமான ஒன்று கிடைக்க செய்வேன். வருந்தாதே. உன் கர்ம வினையின் தாக்குதல் குறைந்து கொண்டே இருக்கின்றது. நான் அல்லவா எல்லாவற்றிற்கும் பொறுப்பு. நீ ஏன் மனதை குழப்பிக் கொள்கின்றா? என்னை மீறி எப்படி உனக்கு கெடுதல் நடக்கும்? உன் கடமையை நீ செய். அமைதியாயிரு. எல்லாம் விரைவில் மாறும். நான் மாற்றி அமைப்பேன். நான் உனக்கு அரணாக இருக்கும் போது துணிந்து செயல்படு. அனைத்தும் நலமாக முடியும். நடு வழியில் கைவிடுவதற்காகவா உன்னை நான் இவ்வளவு தூரம் கைப்பிடித்து அழைத்து வந்திருக்கின்றேன்? கலங்காதே குழந்தையே. நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன். உன்னை கெட்டியாக நான் பிடித்துக் கொண்டுள்ளேன். என் தலையையும் உனக்காக கொடுப்பேன். என்னை எப்போதும் தியானிப்பவனுக்கு நான் அடிமை. அவனை காக்க என் தலையையும் கொடுப்பேன். அல்லது அவன் என்னுள்ளேயே கலந்து விடுகின்றான். எல்லா நிலையிலும் நான் உன்னுடவே தான் இருக்கின்றேன். கவலை எதற்குனக்கு? கலங்காமல் தைரியத்தோடு இரு.
சோதனை காலம் வரும்போது நீ பயப்படாதே, கலங்காதே. தந்தை தன் பிள்ளைகளை கண்டித்து நடத்துவதைப் போல இறைவனான இந்த சாயி என் குழந்தைகளாகிய உங்களை கண்டித்து நடத்துகின்றேன். இதை புரிந்து கொண்டு நீங்கள் நடக்கும்போது நான் உங்களை என் பொறுப்பில் எடுத்துக் கொள்வேன். எப்போதும் எல்லாவற்றிற்கும் சந்தோஷமாக இருக்க வேண்டும். நான் உங்களோடு இருப்பதால் நீங்கள் அனைவரும் அனைத்திலும் ஜெயிக்கப் போகின்றீர்கள். நான் உங்களுக்கு ஜெயத்தை தருவேன். கஷ்டம் வந்தால் துவண்டு போகக்கூடாது. இன்பத்தை எவ்வாறு சந்தோஷமாக இருக்கின்றாயோ அதேபோல் துன்பத்தையும் மகிழ்ச்சியுடன் ஏற்று என் மீது உனது பாரத்தை போட்டு நிம்மதியாக இரு. எல்லா நிலையிலும் நான் உன்னுடவே இருப்பேன். கலங்காமல் இரு. உடனடியாக இன்று ஒரு மாற்றம் நிகழ்ந்தே தீரும் குழந்தையே. அன்பு குழந்தையே, வாழ்த்தும் பழக்கத்தினால் சினம் அடிக்கடி வருவதை தவிர்க்கலாம். பகையை தவிர்க்கலாம். உன் வெற்றியும் தோல்வியும் உனக்கானது என்பதை உணர்ந்து கொள். இதில் உலகத்தின் பங்கு வேடிக்கை பார்ப்பதும் கேலி செய்வதும் மட்டுமே. மற்றவர்கள் புரிந்து கொள்ளும்படி நமக்கு பேச தெரியவில்லையே என்ற ஆதங்கமும், பேசுவதையெல்லாம் தவறாக புரிந்து கொள்கின்றார்களே என்ற கோபமும் இன்றும் பலரது மௌனத்திற்கு காரணமாக இருக்கின்றது. கலங்காதே குழந்தையே. கவலைகள், வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை. இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அனுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடைவார். குழந்தையே, நான் தான் உனக்கு துணை இருக்கின்றேனே. நோய் நொடியில்லாத நீண்ட ஆயுளுடன் வாழும் ஆயுட்காலம் வரை மன நிறைவான வாழ்க்கையை பெறப்போகின்றார். ஒருவரின் மனதை உடைக்க எவராலும் முடியும். ஆனால் அம்மனதை தேற்றுவதற்கு ஒரு சிலரால் மட்டுமே இயலும். உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேற முழுமையான மனதோடு முயற்சி செய். உன்னால் முடியும் என்று நம்பு. வெற்றி உன்னை வந்தடையும். இந்த சாயியின் ஆசியோடு அனைத்தும் இனிதாக நடைபெறும். நீ விழுந்து கிடந்ததைக் கண்டு நகைத்த கண்கள் நீ எழுந்து ஜொலிக்கப் போவதைக் காணும்படி நான் செய்வேன் குழந்தையே. என் மீது உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னால் உனக்கு செய்ய முடியாத காரியம் என்று ஒன்றுமே இல்லை. நான் எனும் அகம்பாவத்தை முற்றிலுமாக ஒழித்துவிடு. என்னிடம் சரணடைந்து விடு. உனக்கானதை நான் தருவேன். உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்படாதே. நான் அவர்களை பார்த்துக் கொள்வேன். உன் இல்லத்தில் அடியெடுத்து வைத்து விட்டேன். இனி உனக்கு ராஜயோகம் தான் குழந்தையே. இனி மகிழ்ச்சியான வாழ்க்கையை எனதருளால் நீ வாழப் போகின்றாய். எண்ணங்கள் அழகாக இருந்துவிட்டால் நினைவுகளும் அழகாக நிலை பெற்றுவிடும். நினைவுகள் அழகாக நிலைத்துவிட்டால் செயல்களும் அழகாக உருவாகிவிடும். செயல்கள் அழகாக உருவாகிவிட்டால் பயன்களும் அழகாக விளைந்து வரும். அழகான எண்ணங்களோடு இந்த நாளை துவங்கு. எனது ஆசியோடு நீ எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமாக உன்னை வந்து சேரும். நீ வாழ்வில் முன்னோக்கி மகிழ்ச்சியாய் செல்லும் காலம் வந்துவிட்டது. நம்பிக்கையோடு நான் கூறும் வார்த்தைகளை பின்பற்று. இது உன் தாயும் தந்தையுமான சாயியின் வாக்கு. நான் தான் நீ. உன்னுள் தான் நான் இருக்கின்றேன். கலங்காமல் தைரியத்தோடு இரு குழந்தையே. நான் உன் பக்கத்தில் இருக்கும்போது உனக்கு எந்த தீமையும் நடக்காது. உன்னை வாழ்த்தவும், உன்னை வணங்கவும், உன்னை மதிக்கவும், உன்னை நினைக்கவும் யாரும் இல்லை என்று வருந்தாதே. மனம் கலங்காதே. உன்னை நீ மதித்தால், உன்னை நீ யார் என்று உணர்ந்தால், உன்னை நீ ரசித்தால், உன்னுள் இருக்கும் அற்புத சக்தியை உணர்ந்தால் எல்லா உயிர்களும் உன்னை வணங்கி நிற்கும். நீ எளிமையாக மாறுவாய். இனிமையாக பேசுவாய். எல்லா உயிர்களையும் தன்னுயிர் போல் மதிப்பாய். அனைத்திலும் அனைத்துமாய் நிறைந்திருப்பாய். இதுவே யோகம். இதுவே ஞானம். இதுவே மெய்ப்பொருள் என்று உணர்வாய். என் தங்கமே, சோக பறவைகள் தலைக்கு மேல் பறப்பதை உன்னால் தடுக்க இயலாததுதான். ஆனால் அவை உன் தலையிலேயே கூடுகட்டி வாழாமல் தடுக்க உன்னால் முடியும் குழந்தையே. இரத்த உறவுகள் 1000 இருந்தாலும் பக்கத்து வீட்டு உறவே பலமானது. இறந்த பின் செய்தி சொன்னால்தான் இரத்த உறவுகள் வந்து சேரும். பார்த்த உடனே பக்கத்து உறவுகள் பதறிக் கொண்டு வரும். வாழும் யாவும் உறவே. யாவரும் கேளீரே. யாரையும் வெறுத்து ஒதுக்காதே. துன்பத்தில் இருப்பவனை உடனே சென்று பார். செல்வத்தில் இருப்பவனை அழைத்தால் மட்டும் சென்று பார். பணம் இருந்தால் உன்னை உனக்கு தெரியாது. பணம் இல்லாவிட்டால் உன்னை யாருக்கும் தெரியாது. மனிதர்கள் உயிரோடு இருக்கும் வரை அவர்கள் மதிப்பு தெரிவதில்லை. எளிமை, அடக்கம் இவை இரண்டினாலும் உன்னை நீயே அலங்கரித்துக் கொள் குழந்தையே. வாழ்க்கையில் நமக்கான நேரம் ஒரு நாள் வரும். அதுவரை சிலவற்றை பொறுத்து கொண்டு ஓடிக்கொண்டே இரு. எனதருளால் இனி நீ மகிழ்ச்சியாக இருப்பாய். சோதனையான கஷ்டத்தை எந்த அளவிற்கு தாங்குகின்றாயோ
அந்த அளவிற்கு உயர்வு உனக்காக காத்திருக்கின்றது. எல்லா இன்னல்களுக்கும் ஒரு முடிவு உண்டு. அந்த முடிவு உனக்கு சுபமாக மாற வேண்டும் என்றால் இன்றைக்கு இந்த நிலையை சகித்துக் கொண்டிரு. சீக்கிரமே உனக்கு நல்ல வழி பிறக்கும். அதுவரை பொறுமையோடு காத்திரு குழந்தையே. வழி தந்த சிலரை மறந்தும், குறை சொன்ன சிலரை மன்னித்தும், துரோகம் செய்தவரிடம் ஒதுங்கியும், காயப்படுத்திய சிலரை கடந்தும் சென்றுவிடு. வாழ்வில் நல்லது செய்ய பல பாதைகள் உனக்காக காத்திருக்கின்றன. அறிவை முதலீடாக வைத்தால் அரண்மனையை கூட வாங்கலாம். ஆனால் ஆசையை முதலீடாக வைத்தால் துன்பத்தைத்தான் வாங்க முடியும் குழந்தையே. நம்மை எந்த இடத்தில் வைத்திருந்தார்கள் என்பது சில ஏமாற்றங்களுக்கு பின்பே உனக்கு புரிய வருகின்றது. எல்லாவற்றையும் இழந்துவிட்டோம் என்று நினைக்கும் போது ஒன்றை மட்டும் மறந்து விடாதே. எதிர்காலம் என்ற ஒன்று உனக்கு உண்டு என்று. நீ எதிர்பார்த்த மங்களகரமான நிகழ்வு நடக்கப் போகின்றது. நல்லவர்கள் என்றும் தோற்பதில்லை. என்னை நம்பி அவர்களை நான் என்றும் கைவிடுவதும் இல்லை. உனக்கான நற்பலன் நிச்சயமாக உன்னை வந்து சேரும். உனக்கு கவசமாக நான் இருக்கின்றேன். தேவையில்லாமல் உன்னை நீ வருத்திக் கொள்ளாதே. என் வைரமே, சீக்கிரம் ஒரு நல்ல வழி பிறக்கும். நீ முழு மனதோடு கேட்டது அனைத்தும் நான் தருவேன். இது உறுதி குழந்தையே. இன்று முதல் உன் துன்பங்கள் அனைத்தும் முடிவுற்றது. இனிமேல் நல்லதே நடக்கும். உன் உண்மையான உள்ளத்திற்கு ஒருபோதும் ஏமாற்றமில்லை. உன் கனவுகள் விரைவில் நனவாகும். ஏன் குழந்தையே, உன்னையே நீ ஏளனமாக கருதுகின்றாய். நீ யாருக்கும் சளைத்தவர் அல்ல. உனக்கு புரிய வைப்பதற்கே சில நிகழ்வுகளை நிகழ்த்துகின்றேன். பணத்தை வைத்து எடை போடும் சில பேரிடம் இருந்து உன்னை நான் தூரப்படுத்தினேன். அவர்களின் உண்மையான முகத்தை உனக்கு நான் சுட்டி காட்டியுள்ளேன். பணம் என்பது தாள் மட்டும்தான். அது உயர்வை தருகின்றது என்று நினைப்பவர்களிடம் இருந்து நீ விலகியே இரு தங்கமே. நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டத்தில் இருக்கின்றாய் என்று எனக்கு தெரியும். இந்த கஷ்டமெல்லாம் இன்னும் சிறிது காலம்தான். என்னை நம்பு. இந்த உலகமே உனக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் உனக்கு துணையாக நான் எப்பொழுதும் உன்னுடன் இருப்பேன் தங்கமே. உன்னுடைய பண கஷ்டம் எல்லாம் தீரப்போகின்றது. நீ எதற்கும் கவலைப்படாதே. உனக்கான வாழ்க்கையை கண்டிப்பாக உன்னிடம் வந்து சேரும். நீ நினைத்த காரியங்கள் எல்லாம் கைகூடி வரும் நேரம் இது. நம்பிக்கையோடு இரு. உன்னை எனது அருகிலேயே வைத்துக் கொள்கின்றேன். நான் இருக்க பயம் ஏன் குழந்தையே? கவலை கொள்ளாதே. மகிழ்ச்சியோடு இரு. உன்னோடு உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகிய நான் என்றும் துணையாக இருப்பேன். என்றென்று முன் நினைவில் உன் சாயப்பா.